காவல் பணியில் சேர வேண்டும் என்பதற்காக தவம் போல படித்து சிவச்சந்திரன் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அவரது சகோதரர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார். சிவச்சந்திரன் ரயில் பயணத்தில் உள்ளதால் தற்போதைக்கு பேட்டியளிக்க முடியாத நிலையில் அண்ணனின் கனவுகளையும் பயிற்சி குறித்தும் புதிய தலைமுறையிடம் ராமச்சந்திரன் பகிர்ந்து கொண்டார். ராமச்சந்திரன் ராணுவ வீரரும் கூட. அவர் பேசியவற்றை பார்க்கலாம். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே சர்வீஸ்ல சேரணும்னு ஒரு ஆசை, அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல சேரணும்னு. அதாவது நானும் என் அண்ணனும் 2008 உங்களுக்கு தெரியும் பாம்பே டெரர் அட்டாக்ஸ் நடந்துச்சு. ஸோ அப்போ ஒரு ஆஃபீஸர் இருந்தார், மேஜர் சந்தீப் புண்ணிகிருஷ்ணன். ஸோ அவர் ஒரு மார்டர். ஸோ அவரை தான் நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக வச்சு நாங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே படித்தது எல்லாமே. ஸோ என் அண்ணனும் அதே ஒரு எண்ணத்தில் தான் படித்தான். ஸோ ஃபஸ்ட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடித்தான். அதுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் 2021 ஆரம்பித்தார் அவர். ஸோ அதுலேருந்து நான் ஐபிஎஸ் தான் போகணும் அப்படின்னு ஒத்த காலிலே இருந்து இப்போ டுடே ஹி மேட் இட். அவரோட லட்சியம் இன்னைக்கு நிறைவேறிச்சிருக்கு. என்னோட அண்ணனை பார்த்ததுலேருந்து நான் இது சொல்லணும்னா, சிவில் சர்வீஸ் தயார் பண்ணுறதுங்கிறது ஒரு தவம் மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் முடியலனாலும் செகண்ட் அட்டம்ப்டில் முடியலனாலும் அதாவது மன தயங்கக்கூடாது. அதாவது அது ஒரு தைரியமாக எடுத்து போயிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது. அதாவது உங்கள் லட்சியம் என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஸோ அவரும் அதே மாதிரி தான். அதாவது ஒரு தடவை ஒரு 3 அட்டம்ப்ட் இருந்துச்சு. 3 அட்டம்ப்டில் அவர் அதாவது பாஸ் பண்ண முடியல. ஆனால் அவர் மன தரல கடைசி வரைக்கும் நான் பண்ணிடுவேன், அதாவது என்னால் முடியும், நான் யூனிஃபார்ம் போட்டே தீருவேன் அப்படின்னு அந்த யோசனையோடய கடைசி வரைக்கும் கிளியர் பண்ணார். ஸோ இன்றைக்கி கூட அதாவது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அதாவது ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அவர் AR-24 வந்ததில்ல, அதாவது அவர் நினைச்ச சர்வீஸ் கிடைச்சிருக்கு. அதாவது இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அதில் உள்ள போகிறாங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாள் முதலுங்கிறது அதாவது எனக்கு தெரிஞ்சு அவர் என்கிட்ட, அதாவது நான் அவ்வளோ பெருசாக எனக்கு டைரெக்டாக அதை பற்றி தெரியாது. ஆனால் ஒரு 1 இயர் முன்னாடி எனக்கு சொன்னார், ராம் இது மாதிரி நான் முதல்வனுங்கிறது ஒரு திட்டம் இருக்குது, அதாவது இதில் நான் அதாவது என்னால் பயனளிக்க முடியும் எனக்கு அப்படிங்கிறது அவர் எனக்கு அப்பயே சொன்னார்.